காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கோஷ்டி பாடுவது தொடர்பாக வடகலை தென்கலையினர் இடையே மோதல் வெடித்துள்ளது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்து எமது செய்தியாளர் தன்ராஜ் கொடுக்கும் கூடுதல் விவரங்களை கேட்போம். தன்ராஜ், வணக்கம். தற்பொழுது வைகாசி பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த கோஷ்டி பாடுவதில் இருக்கக்கூடிய அந்த சண்டை ஓயாது சென்று கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. காட்சிகளின் வாயிலாக தற்பொழுது நிலவும் சூழல் என்ன விவரங்க? 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுவது காஞ்சிபுரம் உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படுகின்ற வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலில வடகலை தென்கலை என்ற இரு பிரச்சனைகள் நிலவி வருகிறது. இந்த பிரச்சனைகளில இந்த இரு பிரிவினருக்கும் வடகலை தென்கலை இரு பிரிவினருக்குமே திவ்ய பிரபந்தம் பாடுவதிலும் வேத பாராயணம் மற்றும் சோஸ்திர பாடுவதில் பல ஆண்டு காலமாக இந்த வழக்குகள் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. பிரச்சனைகள் நிலவி வருவதால் இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இந்த கோவிலுடைய வைகாசி பிரம்மோற்சவம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கோவிலுடைய வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த கோவில் நடைபெறும் திருவிழாவில் இந்த கோஷ்டி பிரச்சனை நடைபெறக்கூடாது என்பது காரணத்திற்காக இரு பிரிவினருமே இந்த வேத பாராயணத்தையும் அந்த திவ்ய பிரபந்தங்களையும் பாடக்கூடாது என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டு இந்த அரசு ஆணையையும் கோவிலுடைய அறிவிப்பு வலைகளை ஒட்டியிருக்கிறது. இந்த நிலையில கடந்த 4 நாட்களாக இந்த வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி கருட சேவை மற்றும் பல்வேறு அன்ன வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி தற்போது சுற்றி வருகிறார். இந்த நிலையிலே இந்த வைகாசி பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெறும் விழாக்களில முக்கியமாக இந்த சுவாமி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து வீதி உலா கங்கை கொண்டான் மண்டபத்தில் இருக்கின்ற மண்டபத்திலே எழுந்தருளி மண்டகப்படி கண்டருள்வார். அந்த பகுதியிலே இந்த தாதா தேசிகர்கள் என்று சொல்லக்கூடிய தாச தேசிகர்களுடைய முறையாக இந்த மந்திர புஷ்பம் எனும் பாடலை பாடி வழிபாடு நடத்துவது வழக்கம். அந்த வழிபாட்டின் போது தென்கலை பிரிவினர் இடையூறு செய்கிறார்கள் என்று ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது. குறிப்பாக தென்கலை பிரிவினரும் பாடக்கூடாது என்ற ஒரு நிலவக்கூடிய சூழ்நிலையிலே இந்த மந்திர புஷ்பத்தையும் தாங்களும் பாடுவோம் என்று இந்த தென்கலை பிரிவினர் நாள்தோறும் காலை மாலை இருவேளையிலுமே மண்டகப்படு நடைபெறும் நேரங்களிலே பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து கோவில் நிர்வாகம் பாடக்கூடாது என்று உத்தரவு தெரிவித்தாலும் அதுக்கு செவி சாய்க்காமல் தொடர்ந்து பிரச்சனை செய்து வருகிறார்கள். மேலும் இன்று நடைபெற்ற நாக வாகனத்தின் போது கூட இந்த பிரச்சனை வெடித்தது. அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்களே அவர்களே தொடர்ந்து போய் வாதாடட்டும், நாங்கள் வாதாட வேண்டியதில்லை, அவர்கள் சொல்லட்டும், நாங்கள் கோருகிறோம் என்று ஒரு வாதத்தை எடுத்து வைத்து அந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாள்தோறும் இந்த நிகழ்வு நடைபெற்று வருவதால் அந்த சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வரக்கூடிய பக்தர்கள் அந்த பகுதியில் நடைபெறும் இந்த பிரச்சனை தென்கலை வடகலை உள்ளிட்ட பிரச்சனைகளை மேற்கோள் தற்போது முகம் சுழித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை எப்போதுதான் ஓயுமோ என்று இந்த பக்தர்கள் வரதராஜ பெருமாள் கோவில் பக்தர்கள் தற்போது முகம் சுழித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது நாள்தோறும் நடைபெறும் நிகழ்வாக இருக்கிறதால் இதனை உடனடியாக இந்து சமய நலத்துறை தலையிட்டு அந்த நிர்வாக பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். நீதிமன்றமும் இது குறித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு அந்த பிரச்சனைகளை இருதரப்பினருக்கும் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.